எதிரிகள் யாரு இப்போ இங்க 2026 சட்டமன்ற தேர்தலில் களத்துல இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். சும்மா களத்திலே இல்லாதவங்களையும் களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ். கரெக்ட் தானே? உங்களுக்கு தெரிஞ்சது என்ன? திமுகவை கண்மூடித்தனமா எதிர்க்கணும். திமுகவை கண்மூடித்தனமா எதிர்க்கணும். ஏன்னா இங்க ஆளுங்கட்சி திமுக. அவங்கள அட்டாக் பண்ணா மட்டும்தான் நம்ம ட்ரெண்டிங்ல இருப்போம். இதை தவிர வேற எதுவுமே தெரியாது. ஏன்னா யாரு களத்துல இருக்காங்களோ அவங்கள தானே எதிர்க்கணும். யார் 2026 பிரதான இலக்கு இருக்கோ அவங்கள தானே எதிர்க்கணும் பாஸ். கரெக்ட் தான் பாஸ். நான் என்ன சொல்றேன் பாஸ், குறைந்தபட்சம் பிஜேபியை விமர்சனம் பண்ணுங்க பாஸ். நீங்க தானே பாஸ் கொள்கை எதிரின்னு சொன்னீங்க. நாங்க ஒன்னும் சொல்ல கிடையாது பாஸ். அப்படி இருக்கப்ப பாஸ் நீங்க எதிர்க்க தாராளமா எதிர்க்கலாம் பாஸ். ஏன்னா பயம். சரி, அதை விட்டுருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட நீங்க எதிர்க்கலாம். ஏன் நீங்க எதிர்க்க மாட்டேங்கிறீங்க? அங்க இருக்கிற ஆளுங்களை ஏதாவது பேரம் பேசிட்டு இருக்கீங்களா? அது உங்க கட்சிக்கு இழுக்கிறதுக்கு? சரி பாஸ், ஓகே. அப்படி பேரம் பேசி நடந்துட்டு இருந்ததுன்னா நல்லது, வாழ்த்துக்கள். உங்க கட்சிக்கு மேலும் வலு சேர்க்கறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சரி, ஓகே. இப்போ எஸ்ஏஆருக்காக பகிரங்கமா எதிர்த்து நின்றுக்கலாம். அதுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கல. குறைந்தபட்சம் ஒரு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்ற பேரையாவது சொல்லிருக்கலாம். அதுவும் சொல்றதுக்கு திராணி இல்ல, துணிச்சல் இல்ல, தைரியம் இல்ல. சரி, ஓகே. ஓட் சோரிய பத்தி பேசியிருக்கலாம். வாக்கு திருட்டு பத்தி பேசிருக்கலாம். அதற்கும் திராணி இல்ல. கடமைக்கேன்னு கண்மூடித்தனமா கடமைக்கேன்னு எஸ்ஐஆருக்காக ஒரு போராட்டம் பண்ணீங்க. அதுல ஒரு இடத்துல கூட பிஜேபின்ற பேரை சொல்லல. எதிர்க்கிறதுக்கு திராணி இல்ல. அதுலயும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் நீங்க விமர்சனம் பண்றீங்க. எஸ்ஐஆருக்காகவும் எஸ்ஐஆர் நாங்க கொண்டு வந்த மாதிரியும், நாங்க தான் ஓட்ட அதாவது வாக்காளர்களை பட்டியல சேர்த்துற மாதிரியும் எங்களை எதிர்த்துட்டு இருக்கீங்க. உங்க அரசியல் அறிவு அவ்வளவுதான் இருக்கு. அதுல கூட எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை விமர்சனம் பண்றதுக்கு திராணி இல்ல, துணிச்சல் இல்ல, தைரியம் இல்ல. அதுலயே திமுக தான் விமர்சனம் பண்றீங்க. ஏன்னா உங்களுக்கு கண்மூடித்தனமா திமுகவை எதிர்த்தே நீங்க பழகிட்டீங்க. அதாவது 2026 களத்துல எல்லாரும் தான் இருக்காங்க. இல்லாதவங்க யார் தெரியுமா? நீங்க மட்டும்தான். கரூருக்கு அப்புறம் காஞ்சிபுரத்துல ஒரு பொதுக்கூட்டத்துல நடத்துனீங்க. அது எங்கன்னா ஒரு காலேஜ்ல. அதுக்கப்புறம் எத்தனை வாட்டி நீங்க வெளியில வந்தீங்க? இதான் ஃபர்ஸ்ட் டைம் மக்களை சந்திச்சிருக்கீங்க ஈரோட்ல. அதுலயும் நீங்க சரியாவே பேச கிடையாது. பாண்டிச்சேரியில போய் புஷ்னு ஆயி போச்சு உங்க ஸ்பீச். கிரௌடே இல்ல. ஒரு சிங்கிள் உமன் உங்க பாண்டிச்சேரி பொதுச்செயலரை பந்தாடுதெல்லாம் நீங்க சிரிப்புதான் வருது. ஆக்சுவலா புஷ்யானந்த் அவர்களை பந்தாடுறது நீங்க பார்த்து சரி, அதை எதுக்கு நம்ம சொல்லிக்கிட்டு. ஒரு சிங்கிள் உமன் பாண்டிச்சேரியில கலக்கிட்டாங்க. அதுல ட்ரெண்ட் ஆனதே அவங்கதான், நீங்க கிடையாது. இங்க நீங்க அரசியல் பேச தெரியாம சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. களத்துக்கு ஃபர்ஸ்ட் வாங்கின, அதுக்கப்புறம் நீங்க விமர்சனம் பண்ணலாம். புரியுதா பாஸ்?